தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்களில் ஒருவராக இருப்பவர் தான் அருண் விஜய். இவர் பல காலமாக வெற்றிக்கு போராடிட்டு வர்றார். என்னதான் திறமை இருந்தாலுமே நேரம் இவருக்கு கை கூடலையும் சொல்லலாம். லக்கும் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் வெற்றிக்காக பல வருடங்களாக போராடிட்டு இருக்கார். அதன்படி கடந்த வாரம் வெளிவந்த பாலா இயக்கத்தில் வெளிவந்த வணங்கான் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் விமர்சனத்தையும் பெற்றுட்டு வருது. இவர் இந்த திரைப்படத்தில் காது கேட்காதவராகவும் வாய் பேச முடியாதவராகவும் மாற்றுத்திறனாளியாக நடித்திருக்கார். இதனால் அனைவரது பாராட்டையுமே பெற்றிருக்கார் இவரது நடிப்பின் மூலியமாக. இவரது நடிப்பை பார்த்து பல திரையுலக நட்சத்திரங்களுமே பாராட்டுகளையும் தெரிவித்துட்டும் வராங்க. இந்த படத்தில் நடித்திருந்த அறிமுக நடிகையான ரோஷினி மற்றும் ரிதா ஆகியோருடைய நடிப்பும் பாராட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வர்றதுனால வணங்கான் திரைப்படம் 5 நாட்களில் வெறும் 6.5 கோடி மட்டும்தான் வசூல் செஞ்சுருக்கு. என்னதான் படம் நன்றாக இருந்தாலும் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலும் படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைத்திருந்தாலும் இந்த திரைப்படம் வன்முறையான திரைப்படம்ன்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். பாலா திரைப்படம்னாலே கடுமையான வன்முறைகள் இருக்கும்ன்றது தெரிந்த விஷயம்தான். அதுவும் மாற்றுத்திறனாளிகளையும் குளிப்பதை படம் எடுத்து பார்க்கும் நபர்களை கொலை செய்வது தான் இந்த கதைன்னு தெரிந்த பிறகுமே எதற்கு நல்ல நாளில் நாம் மனதையும் கெடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாட்களில் வன்மையான திரைப்படங்களை பார்க்க வேண்டாமே அப்படின்னு மக்களும் ஒதுக்கிட்டு வர்றதுனால இந்த திரைப்படம் வெறும் 6.5 கோடி தான் வசூல் செஞ்சுருக்கு. வரும் நாட்களில் இந்த திரைப்படம் எவ்வளோ வசூல் செய்யும் அப்படின்றதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு RN தமிழ் சினிமாட்டா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.